வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் அஸ்ட்ரோ டிவைன் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். சூப்பர் மாதம் ஆரம்பிக்கிறது மாசி மகத்தில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மார்ச் 2 வந்து மாசி மகம், அப்புறம் பங்குனி வருது. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மார்ச் 15க்கு முன்னாடி, மார்ச் 15க்கு அப்புறம்ட்டு நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்? ஓவராலே என் லைஃப் எப்படி இருக்க போகுது, வேலை, தொழில், ப்ராஃபிட், குடும்பம், ஹெல்த், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த விஷயங்கள் இந்த மாதம் எனக்கு வந்து சாதகமாக இருக்குது, இது தொட்டனா ஜெயிச்சிடலாம், அது எது? இன்னொன்று, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி உஷாராக இருக்கணும், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள்லாம் நான் பண்ணேன்னா நான் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க, அதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. மீன ராசி, மீன லக்னம் எப்படி இருக்குது? ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும் எப்படி போயிட்டுருக்குன்னு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் கான்சன்ட்ரேட் பண்ண லைஃப் சூப்பராக பேலன்ஸ் ஆகும். சரிங்களா? என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த டைமில் ஏதாவது வண்டி வாங்கணும், நிலம் வாங்கணும், இல்லை புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணுங்கள் சார். என்னன்னா பயமாக இருக்குன்னுவீங்க, கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருப்பீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. தாயாரோட அம்மாவோடைய சப்போர்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். சரிங்களா? இந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கணும்னா அம்மாவோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் லேண்டு வாங்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு வண்டி சும்மா ஒன்று வாங்க, பெருசாலாம் செலவில்லை, சின்ன வண்டியை வாங்க. அது உங்களுக்கு வந்து அந்த 4ஆம் பாவத்தில் ட்ரிகர் பண்ணோம், நல்ல லேண்ட் அமையறதுக்கு உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து, நீங்கள் வந்து பிஸ்னஸோ வேலையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் ட்ரை பண்ணுறதுல வந்து ஜெயிப்பீங்க. அதாவது படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும், இப்போ 10th +2 எக்ஸாம்லாம் நடக்குதுல்ல, ஸோ நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகளில் வந்து ஜாஸ்தியாக வின் பண்ணுவீங்க. ஓகே, கையில் கூட காசு நிற்கும். நீங்கள் ஏதாவது இப்போ நம்ம வண்டி வாகனம் வீடுலாம் சொன்னாலும், இப்போ அதுக்கெலாம் இனிஷியல் அமௌண்ட்லாம் போடணும். ஸோ கையிலலாம் காசு நிற்கும், தைரியமாக இறங்கி நீங்கள் செய்யலாம். மற்றபடி நீங்கள் எதுனா பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த பிஸ்னஸில் க்ரோத் நல்லா வரும். ஓகே, பிஸ்னஸில் நல்லா க்ரோத் வரும். அதில் வந்து ப்ராஃபிட் நல்லா எடுக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த ப்ராஃபிட்டில் ஏதாவது தடங்கள் வரம்பா இருந்தால் கூட இந்த மார்ச் 15க்கு அப்புறம் நிறைய மாறட்டும். கிரகத்தோட அமைப்புகள் சிலது மாறுது. ஸோ ப்ராஃபிட்டும் உங்களுக்கு அதிகமாக வரும். நீங்கள் வந்து குருமார்கள் வழிபட எந்த தடங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா இது வேறு குருவோடைய வீடு வேறு. ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஜீவ சமாதிகளோ இல்லை சாய்பாபா, ராகவேந்திரரோ, நம்மளோட வாழ்ந்த குருமார்களை வழிபடுறது ரொம்ப நல்லது. எதில் வந்து நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, ஹெல்த்தில் உஷாராக முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். எனக்கு இது ஏன்னா இது வந்து மீனம்ன்றது நீர் ராசி, பெண் ராசி. உங்களுக்கு கண்டிப்பாக தியானம் யோகாவில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், பண்ணவும் முடியும். அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு வீட்டில் பண்ண முடியல, ஒரு கிளாஸ் மாரி ஜாயின் ஆகுது பண்ணுறாங்க. நீங்கள் தியானம் யோகா பண்ண லைஃப் வந்து பயங்கர ஸ்டேபிள் ஆகுங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தது. நீங்கள் என்ன கிரக கோளாக இருந்தாலும் ப்ராப்பராக இந்த நம்ம யோகிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, யோகி சித்தர்கள்லாம், அவங்களெல்லாம் ஜாதகமோ கிரக கோளாரோ டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறீங்க. இல்லை, நம்ம ப்ராப்பர் யோகம் பண்ணும்போது அது அவ்வளோ சீக்கிரம் டிஸ்டர்ப் பண்ணாது. சரிங்களா? நம்ம அவங்க நிலைக்கு போக வேண்டாம். ஒரு நார்மல் பக்கத்தில் என்ன தியானம் சென்டர் இருக்கோ போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்கள் மைண்டு, ஹெல்த்து, வெல்த்து எல்லாத்தையுமே பயங்கரமாக ஸ்டெபிலைஸ் பண்ணும். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளெலாம் கூட ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் நீங்கள் தியானம் நீங்கள் ஒருத்தர் வீட்டில் தியானம் பண்ணுங்களேன், வீட்டில் எல்லாருமே காம் டவுன் ஆவாங்க. நீங்கள் ஒரு 2 வாரம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 14-15 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் தியானம் பண்ணுறதுனால அந்த வீட்டில் வந்து எல்லாருமே காம் டவுன் ஆவாங்க. சரிங்களா? இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் உள்ளே வராங்க, எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக சில பரிகாரங்கள் இருக்குங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நீர் ராசி, பஞ்சபூதம், நீர் பஞ்சபூதம், இதை வச்சு நீங்கள் மேஜிக் பண்ணலாம். உள்ளே ஒருத்தவங்க வராங்கன்னாவே பேசுறது மட்டும் தண்ணி கொடுத்துருங்க. முதல்ல அதுக்குன்னு வாயில் கொடுத்து திணிக்கக்கூடாது. தண்ணி குடிக்கணும். சண்டை வந்தாலும் இல்லை, தண்ணியை குடிச்சிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. அதை குடிக்கும் போது கூல்டவுன் ஆகிடுவாங்க. இது வந்து
ஒரு சயின்டிஃபிக்கலாகவே ப்ரூவன். நீங்கள் வந்து அந்த தண்ணி குடிக்கும்போது செட்டில் டவுன் ஆகும் மைண்டும் பாடியும்ன்ட்டு. ஒன்றும் இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக எடுத்துகிட்டு போனோம்னா இது வந்து நீர் பஞ்சபூதம். அதனால் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து உங்கள் வைப்ரேஷனில் வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் டஃப்பான சூழ்நிலை அப்போது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழிகள். ஆஃபீஸ்லையும் இதே தான். நீங்கள் ஆஃபீஸில் போகும்போது ஏதோ ஒருத்தர் யாரோ பஞ்சாயத்து எடுக்கிறாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சு குடிச்சிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, குடிக்கிறதுன்னு நீங்கள் வேறு ஏதாவது தண்ணிக்கு போயிடாதீங்க. அது ராகு அது பஞ்சாயத்தில் எடுத்து விட்டுரும். நான் சொல்கிறது நார்மல் ஃப்ரூட் ஜூஸஸ், சரிங்களா? இதை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் இன்னும் இதை தாண்டி சார் எனக்கு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் சார் அப்படின்னா நீங்கள் வந்து தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி இவங்க வழிபாடு வியாழக்கிழமை குருஹரையில் வழிபடலாம். நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து பானகம் கொடுத்து வழிபடலாம். தட்சிணாமூர்த்தி வந்து மஞ்சள் மூக்கடலைகள் கொடுத்து வழிபடலாம். உங்கள் ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ லட்டு பூந்தி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வந்து குருவோட தத்துவம். உங்களுக்கு வந்து அது பவர் ஏற்றும். அதை மார்ச் 15க்கு அப்புறம்லாம் உங்களுக்கு லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம வந்து பொதுவான பலன்கள் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, மகப்பேறு, ஹெல்த் கண்டிஷன், வேலை, பிஸ்னஸில் வர ப்ராஃபிட், வெளிநாடு போகிறது, படிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு ஓவரால் ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ 12 ராசி, இப்போ தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு 12 கோடி பேர் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். இதுவும் வேலை செய்யும். ஆனால் இன்னும் அக்யூரஸியாக வேணும்னா ஒவ்வொருத்தர் ஜாதகம் பொறுத்து மாறும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு வந்து இந்த வேலையில் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை உறவு முறைகளில் இந்த பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸில் இந்த இஷ்யூ இருக்குது, எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, இதை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம். இதை தாண்டி கோவில்கள், இந்த பரிகாரங்கள் கூட நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. நம்ம நவ தானியங்கள்ன்றது நவக்கோள்கள் தான் நவ தானியங்கள் இருக்குது, சரிங்களா? அதை வச்சு நம்ம ஏகப்பட்ட மேஜிக் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து சீடு தெரப்பின்ற மாதிரி சொல்லித்தருவோம். இதே சேனலில் நிறைய இன்டர்வியூ வரும், தேடி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல எனக்கு கால் பண்ணுங்கள், அதோட ட்ரைனிங்ஸ் பற்றி சொல்கிறேன். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு மாதமும் தமிழர்களுக்குன்னு சயின்டிஃபிக்காகவே நிறைய பண்டிகைகள் வருது. என்னென்னா மாசி மகம் இந்த மார்ச் 2ஆம் தேதி வருது. இந்த மாசி மகம்ன்றது புனித நீராடல். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய பாவத்தை வந்து நதிகளில் குளித்து கழிக்கிறோம். அந்த நதிகளுடைய பாவங்களை வந்து என்றைக்குன்னா மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் வந்து அவங்க குளிக்கிறதா ஐதீகம் இருக்குது. அதோட இன்டர்வியூ நம்ம போடுறோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாதவங்க, இல்லை கும்பகோணம் போக முடியாதவங்க, எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் தண்ணி எல்லா தண்ணியும் கங்கை தீர்த்தம் தான். கங்கை தாயை நினச்சிக்கிட்டு எல்லா நதிகள், புனித நதிகள், கங்கை, காவேரி, எல்லா நதிகளையும் நினச்சிக்கிட்டு அதில் குளிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அது புனித நீராடல் தான். இந்த முக்கியமான நாட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக இந்த வழிமுறைகளை நம்மளுடைய நம்ம தாத்தா பாட்டிங்க கிட்ட நம்ம கிட்ட இருந்த பணத்தை விட பணம் கம்மி, அவங்க நமக்கு இருந்த படிப்பை விட அவங்க கம்மி, ஆனால் நம்மளை விட அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க இந்த முறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த முறைகளை தான் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன்லேயே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓடி தேடி கேட்க தேவையில்லை, நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ நம்ம சொன்ன பயிற்சிகள் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாசி மகம் ஃபங்க்ஷன் அப்போது அந்த நாட்கள் மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி புனித நீராடுங்க. உங்கள் ஊர், குளம், ஆறு எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ, எங்கே அளவுடோ அங்கே விட புனித நீராடல் பண்ண இந்த மார்ச் மாதம் ஒரு புனிதமான மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.